ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சைடு வந்துட்டு 2024க்கான எக்ஸாம்ஸோட ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதாவது வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆனுவல் பிளானரை வெயிட் பண்ணி பார்த்து அவங்க எக்ஸாம் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கை ஃப்ரீ பண்ணிவிட்டு படிக்க வரவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஆனுவல் பிளானர் பார்க்க வேணாம். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிலேயே போயிட்டுருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணுறது ரொம்பவுமே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இவங்க ஜனவரியில் வந்துட்டு கால்ஃபர் வருது, மேபி ஒரு மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வருதுனாலும் அது கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போயிட்டே இருங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தான் வந்துட்டுருக்கும். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்லிக்கிறது வந்து ஒன்று தான். எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த குரூப் 4ங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட் குரூப் 4ஆக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க, நல்லா படிங்க.